இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3.5 சென்ட் இடத்துல நல்லா வசதியாக கட்டப்பட்ட ஒரு 3 பிஹெச்கே வீடு. இந்த மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸில் போகக்கூடிய ஆன் ரோட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இங்கே சேல்ஸுக்காக 2 வீடு கட்டியிருக்காங்க. அதில் ஒரு வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 3.5 சென்ட் இடத்துல இந்த வீட்டோட பிளானிங் யாருமே குறையே சொல்ல முடியாத அளவுக்கு இந்த வீட்டில் 2 பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. 10க்கு 20ன்னு நல்ல லென்த்தான கிச்சன் கம் டைனிங். வீட்டுக்கு 3 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் தான். அதுக்கு ஸ்பேசியஸான அட்டாச்டு பாத்ரூம், இது போக அவுட்டர் பாத்ரூம் இருக்குது. பிரைவேட் பால்கனி, காமன் பால்கனி, இது போக யூட்டிலிட்டி ஏரியா, நல்லா ஸ்பேசியஸான கார் பார்க்கிங். இந்த வீட்டோட பிளான் நல்லா வசதியாக அமைஞ்சிருக்கு. இது போக வீடு புக் பண்ணுற கஸ்டமருக்கு ஒரு சூப்பரான சான்ஸுங்க. டிவி நெட்டு, மாடலர் கிச்சன், வால்ட்ரூஃப் கபோர்ட், இது எல்லாமே கஸ்டமர் புக் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட சார்ஜுக்கு தகுந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த வீட்டோட ப்ரைஸ் என்னங்கிறது வீடியோவில் ஒவ்வொன்றா போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க இந்த வீடு வந்து மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டு, வடக்கு வாசல் வச்சு கட்டியிருக்காங்க. 3.5 சென்ட் இடம். 2 வீட்டோட பிளானும் ஒரே பிளான் தான். 3.5 சென்ட் இடம், 2600 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 வீடுமே ஒரே மாதிரி தான் கட்டியிருக்காங்க. இந்த வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் சாண்டில், ஆரஞ்சு, அப்புறம் எல் ஷேப்பில் பெரிய பார்டர் ஒர்க்கு, நிறைய டெக்ஸ்சர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. அட்டகாசமாக வந்திருக்கு. முன்னாடி வந்து கார்டன் பண்ணிக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் செஞ்சுருக்காங்க. இது வந்து வீட்டுக்கான மெயின் கேட்டுங்க. மெயின் கேட்டே வந்து ஆர்ச் டிசைன் ஒர்க் செஞ்சு அங்கேயுமே வந்து டெக்ஸ்சர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மெயின் கேட் வந்து சிஎன்சி லேசர் கேட் ஒர்க்கோட ஹெவியான மெட்டல் கேட் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் 10க்கு 24ங்கிற அளவில் ஒரு 7 சீட்டர் கார் நிறுத்திக்கிற மாதிரி பெரிய போர்ட்டிகோ. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி கார் பார்க்கிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி டைமண்ட் ஷேப் டிசைன்ஸை ப்ரொஃபைல் லைட்ஸு, ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இங்கே வந்து சைடில் வந்து 2 வீலர் நிறுத்திக்கிற மாதிரி ஸ்பேஸோடு இருக்குது. இதோட வந்து 12க்கு 4ங்கிற அளவில் இருக்குது. இங்கே வந்து நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமொழியில் போர்வெல் போட்டிருக்காங்க. வாட்டர் சம்பு அங்கே கொடுத்துருக்காங்க. அது வந்து போர்வெல், இது வந்து வாட்டர் சம்புங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க்லாம் நீட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங்கில் பார்த்த மாதிரி. இது வந்து வீட்டுக்கான மெயின் டோருங்க. வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது. தேக்கு மரத்தில் நல்லா நீட்டான டிசைனில் பாலிஷ் ஒர்க்லாம் செஞ்சு தேக்கு மரத்தில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு வந்து 2 ஸ்டெப் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இங்கே வந்து பார்க்குறது 16க்கு 20ங்கிற அளவில் மேசிவாக அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட லிவிங் ஹால். ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி மார்பிள் டிசைன்ஸில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் 2 கொடுத்துருக்காங்க. அது போக கலர் காம்பினேஷனுக்கான ஒரு சைடு வாலில் பெயிண்ட் பண்ணியிருக்க பெயிண்டிங் ஒர்க் நீட்டாக இருக்குது. சீலிங்கில் வந்து ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கு, சென்டரில் வந்து அந்த உட்டன் பிளாங்க்ஸ் வச்ச மாதிரியான பெயிண்டிங் ஒர்க்கெலாம் செஞ்சு ஃபால் சீலிங் ஒர்க் அட்டகாசமாக செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துல நம்ம தேவைப்பட்டால் மல்டிமீடியா டிவினேட் பண்ணிக்கலாங்க. அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இங்கேயே இருக்குது. அங்கே யூபிஎஸ் மாட்டுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் செஞ்சுருக்காங்க. இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூமை பார்த்துட்டு வந்துடலாம். இந்த வீட்டோட ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்க்கான டோர் நீட்டான டிசைனில் ரெடிமேட் ஃபஸ்ட் டைப் டோராக மாட்டி வச்சுருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம். 10க்கு 17ங்கிற அளவில் இருக்குது. ஹாலில் பார்த்த மாதிரியே டைல்ஸ் ஒர்க்கு, அதே ப்ளூ வித் ஆரஞ்சு கலரில் டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க், எல் டைப்பில் இந்த மாதிரி ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஸ்ட்ரிப் லைட்ஸோட ஃபால் சீலிங் ஒர்க்லாம் செஞ்சுருக்காங்க. சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ராடு, சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டோடு இருக்குது. வெளிச்சத்துக்காக ஒரு யூபிவிசி விண்டோஸும் மாட்டியிருக்காங்க இந்த பெட்ரூமில். இது பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம். 4க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. டோர்ஸ் எல்லாமே வீடு புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுத்துருவாங்க. டைல்ஸ் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. மேட் ஃபினிஷிங் டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் வந்துடும். அது போக கீசர் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. விண்டோஸ் எல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. அடுத்தது நம்ம வீட்டோட கிச்சன் கம் டைனிங் பார்த்துடலாம். ஹாலோட கிழக்கு பக்கம் போகிறோம். இங்கே வந்து வீட்டோட கிச்சன் கம் டைனிங் இருக்குது. இதோட அளவு 10க்கு 16ங்கிற அளவில் இந்த கிச்சன் கம் டைனிங்கோட மொத்த அளவு இருக்குது. லெஃப்ட் சைடில் டைனிங், ரைட் சைடில் கிச்சனுங்க. அக்னி மூலையில் பிளான் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் வந்து யூ ஷேப்பில் அமைச்சு கொடுத்து இங்கே ஃபுல்லாமே கிளாஸ் ஃபினிஷிங்கில் கிரானைட் உபயோகப்படுத்தியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் இருக்குது. அப்போ ஆர்சிசி லேஃப்ட் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட வால்ஸு ஃபுல்லாமே இந்த மாதிரியான க்ரீன் கலர் டைல்ஸ் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வால்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டர் டாப்பில் இருக்கிற வால்லையும் இந்த டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அது போக குட் வாட்டருக்கு, போர் வாட்டருக்கு 2 பைப் கனெக்ஷன் இருக்குது. இந்த இடத்துல டைனிங் ஏரியாலையும் ஹேண்ட் வாஷ் மிஷின் மாட்டி கொடுத்துருவாங்க. டைனிங் ஏரியாவும் நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்குது. சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கு, அது போக யூபிவிசி விண்டோஸ் இருக்குது. இந்த இடத்துல டைனிங் ஏரியாவிலேருந்து நம்ம யூட்டிலிட்டி ஏரியா போகிற மாதிரி இங்கே வந்து எக்ஸிட் டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி ரைட் சைடில் வெளியே வந்ததும் இங்கே வந்து ஒரு அவுட்டரில் ஒரு டாய்லெட் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. 4க்கு 5ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் வந்துடும், இல்லை அவுட்ரு பாத்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்.
வீட்டை சுற்றியும் நல்லா நடந்து வரலாம். போர்ட்டிகோ வழியாக வந்தும் கூட இந்த அவுட்டர் பாத்ரூம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்த்தலாங்க. லிவிங் ஹால்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு என்ன ஸ்டார்கேஸ் இருக்குது. ஸ்டார்கேஸோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டை தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. சைடு ஹேண்டில்ஸ் வந்து எஸ்எஸ்டியில் இருக்குது. ஸ்டெப்ஸ் ஏறி வர இடத்துல இந்த மாதிரி பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஒரு 5 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க வெளிச்சத்துக்காக. இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தது. இங்கே வந்து எல்லா ரூம்ஸுக்கும் போகிற மாதிரி, எல்லா பெட்ரூம்ஸு பால்கனி போகிற மாதிரி இங்கே வந்து ஒரு லான்ச் இருக்குது. இங்கேயும் கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கு, அன்ஷேப்டு டிசைனில் ஒரு வேவ்டு டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அதுக்கு ஒரு ஸ்ட்ரிப் லைட்டும் மாட்டி வச்சுருக்காங்க. சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் பெட்ரூம் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் 10க்கு 17ங்க. ஃப்ளோரிங் டைல் கலர் காம்பினேஷன், டிஃப்ரெண்ட்டான டைல் கலர் காம்பினேஷன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. உட்டன் பேட்டர்ன் தீமில் இருக்கக்கூடிய மேட் ஃபினிஷிங் வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கு, அது போக யூபிவிசி விண்டோஸ் இருக்குது. சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டு. இந்த பெட்ரூம்லேயும் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூமும் 6க்கு 4ங்கிற அளவில் மேட் ஃபினிஷிங்கில் டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. கலர் காம்பினேஷன் ரொம்பவே யூனிக்காக இருக்குது ஒவ்வொரு பாத்ரூமை பொறுத்த வரைக்கும். இங்கே வந்து காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஷெல்ஃப் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு வந்து ஒரு ப்ரைவேட்டாக ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. இது அந்த பால்கனி ஏரியா போகிற மாதிரி கொடுத்துருக்க டோர். இது செகண்ட் பெட்ரூமோட பால்கனிங்க. 10க்கு 10ங்கிற அளவில் இருக்குது. இங்கேயும் வந்து மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்டிஸ்கிட் டைல்ஸு மார்மே டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து எலிவேஷனில் கவர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பேரப்பட்டு வால் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹேண்டில்ஸ் வந்து எஸ்எஸ்டியில் இருக்குது. இதை பஸ்ஸு போகிற ரோடுங்க. வண்டிகளில் போகிறது பார்த்தாலே தெரியும். ஜஸ்ட்டு ஒரு நடந்து வர தூரத்துலேயே பஸ்ஸு போகிற ரோட்லேருந்து ஜஸ்ட் மெயின் ரோட்லேருந்து நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீட்டுக்கு ரீச் ஆகலாம். பால்கனியில் சீலிங்கில் வந்து ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கு, ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கீழே இந்த ரோட்லேருந்து நம்ம பார்த்தோம்னா அவ்வளோ லக்ஸரிஸாக இருக்கும். இந்த ஃபால் சீலிங் பொறுத்த வரைக்கும் பால்கனிலே இருக்க ஏரியாவில் பண்ணியிருக்கேன் ஃபால் சீலிங் பொறுத்த வரைக்கும். அடுத்தது நம்ம வீடோட தேர்ட் பெட்ரூமையும் பார்த்தலாம். தேர்ட் பெட்ரூம் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஏறி வர இடத்துலையே இங்கே முன்னாடியே இருக்குது. இதோட அளவும் 10க்கு 17 தாங்க. இங்கேயும் அந்த மேட் ஃபினிஷிங் தீமில் இருக்கக்கூடிய வெட்டிஃபை டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கு, கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கு, ஸ்டென்சில் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக இங்கே வந்து யூபிவிசி விண்டோஸ் இருக்குது. அது போக ஏசி மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூம் ரொம்ப பெருசு, 10க்கு 5ங்கிற அளவில் இருக்குது. இங்கேயும் ஃப்ளோரிங்க்கு வாலுக்கும் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் டைல்ஸ் ஒர்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஷெல்ஃபு, டீசர் மாட்டிக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸோட இந்த அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கஸ்டமர் வீடு புக் பண்ணதுக்கப்புறம் தான் மாட்டி கொடுப்பாங்க. அடுத்தது நம்ம கடைசியாக இருக்க இந்த வீட்டோட பால்கனி ஏரியா பார்த்துடலாம். இதான் அந்த ஓப்பன் பால்கனி ஏரியா போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்ததும் இந்த இப்போ நம்ம பார்க்குற இந்த ஓப்பன் பால்கனி ஏரியாவோட அளவு 10க்கு 20ங்கிற அளவில் இருக்குது. செக்டு பேட்டர்ன் டிசைனில் இந்த மாதிரி ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு கவர்டு யூட்டிலிட்டி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட அளவு 10க்கு 4ங்கிற அளவில் இருக்குங்க. இந்த டெரஸ் போகிறதுக்கு வந்து பால்கனி ஏரியாவிலேருந்து ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஸ்டெப்ஸை ரெடி பண்ணி டெரஸோட காங்கிரீட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்ததும் 1000 லிட்டர்ஸில் 2 சிண்டெக்ஸ் மாட்டி கொடுத்துருவாங்க. அது போக துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. சுற்றியுமே பார்க்க முடியும். நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் பஸ் போகிற மெயின் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடுக்கு ரீச் ஆகிடலாம். 1,10,00,000 சொல்கிறாங்க வித்தவுட் இன்டீரியர். 1,18,00,000 சொல்கிறாங்க வித் இன்டீரியர். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு, துடிலூர்லேருந்து பனிமடை வர ரோட்டில் பஸ் போகிற ரோடு பக்கத்துலேயே தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.